மறுநாள் மாலை 6 மணிக்கு சென்னை வந்து சேர்ந்தார்கள் சீனிவாசனும் அவருடைய நண்பர்களும். மாலை 7 மணியளவில் தாம்பரம் வெள்ளக்கல் பகுதியில் இருந்த சற்று பழமையான சிகரம் பிளாட்ஸ் என்ற அபார்ட்மெண்ட் வளாகத்திற்குள் நுழைந்தார் சீனிவாசன். அப்போது எங்கிருந்தோ வந்து அவரிடமிருந்து ஒரு பெரிய பையை பிடுங்குவதைப் போல வாங்கி கொண்டான் தினேஷ். லேசான அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தவர், தினேஷா, வாடா வா, இப்பதான் காலேஜில் இருந்து வர்றியா என்றார். ஆமாம்ப்பா. உங்க அம்மா வீட்டில் தான் இருக்காளா? தினேஷ் சிரித்து கொண்டே, வேற எங்க இருப்பாங்க சொல்லு என்றான். மேலும், என்னப்பா அம்மம்மாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டியா என்றான். சிரித்து கொண்டே லேசாக தலையாட்டியவர் சற்றென்று அவனிடம் மடை திறந்த வெள்ளம் போல அனைத்தையும் கொட்டிவிட்டார். சரியா போச்சு, அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத, ஏற்கனவே இருக்கிற கடன்ல இது வேறையான்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆமாண்டா, நீயும் அவகிட்ட எதையும் சொல்லிடாத. தினேஷ் சிரித்து கொண்டே, பார்க்கலாம் வா, நம்ம வீட்டிலேயே பெரிய ஓட்டை வாய் நீதான் என்றான் கிண்டலாக. இருவரும் சிரித்துக்கொண்டே மாடிப்படிகளில் ஏற, அப்போது இவர்களுக்கு எதிரில் வந்த மஞ்சு, சீனி தாத்தா, எனக்கென்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்றாள். உடனே சீனிவாசன் தான் கொண்டு வந்த பைகளை படிகளில் வைத்துவிட்டு அதிலிருந்த ஒரு பெரிய பேக்கை திறக்க முயற்சித்தார். அப்போது 2வது மாடியிலிருந்து எட்டி பார்த்த ஷியாமலா, என்னங்க, அந்த பெரிய மனுஷையும் கூட்டிக்கிட்டு முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க என்றாள். உடனே சீனிவாசன், தினேஷ் மற்றும் மஞ்சு மூவரும் 2ஆம் மாடியில் இருந்த சீனிவாசனுடைய போர்ஷனுக்கு சென்றனர். வீட்டிற்குள் சாமி படங்களுக்கு முன்பு விளக்கேற்றி வைத்திருந்த ஷியாமலா, முதல்ல சாமியை கும்பிடுங்க என்றாள். பிறகு சீனிவாசனுடன் ஒட்டியபடி நின்று கொண்டிருந்த மஞ்சுவின் கன்னத்தை செல்லமாக கிள்ளியபடி, ஏண்டி வாயாடி, அவரை வழியில நிக்க வச்சு கடங்கார மாதிரி தான் கேட்பியா? அவரும் கொஞ்சம் கூட யோசிக்காம மாடிப்படியில கடை விரிக்க ஆரம்பிச்சிட்டாரு என்றாள். அப்போது கண்களை மூடி குலதெய்வத்திற்கு நன்றி சொன்னார் சீனிவாசன். அப்பா மொரப்பூர் முனீஸ்வரா, நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா என்றார். உடனே மஞ்சு, தாத்தா, ரயில முனீஸ்வரரா ஓட்டுனாரு என்றால் முகத்தை அப்பாவியாக வைத்துக்கொண்டு. அதை கேட்டு ஷியாமலாவும் சீனிவாசனும் சிரித்தார்கள். பிறகு சீனிவாசன் தூபக்கரண்டியில் ஒரு சூடத்தை ஏற்றி அங்கிருந்த சாமி படங்களுக்கு காட்டினார். சரியாக அதே நேரம் மஞ்சுவின் தாய் பிருந்தா வீட்டிற்குள் நுழைய, அனைவரும் சாமி கும்பிடுவதை பார்த்து அவள் வெளியிலேயே நின்றாள். அதை பார்த்துவிட்ட ஷியாமலா பிருந்தாவை உள்ளே வருமாறு சைகை செய்தாள். பிருந்தா தயங்கியபடி நிற்க, ஷியாமலா வலியச் சென்று அவள் கையை பிடித்து உள்ளே அழைத்து கொண்டு வந்தாள். தூபம் காட்டிய பின் கற்பூர ஒளியை லேசாக ஒற்றி மஞ்சுவின் முகத்தில் மென்மையாக வைத்தார் சீனிவாசன். அனைவரும் சாமி கும்பிட்ட பின் சீனிவாசன் பேக்கை திறந்து மஞ்சுவிற்கு வாங்கிய விளையாட்டுப் பொருட்களை அவளிடம் கொடுத்தார். மஞ்சு முகமெல்லாம் வளர்ச்சியுடன், தேங்க்யூ தாத்தா என்றாள். சிறிது நேரத்தில் மஞ்சுவை அழைத்து கொண்டு அவளுடைய தாய் சென்றுவிட, சீனிவாசன் அவர் வாங்கி வந்த புடவையை ஷியாமலாவிடம் காட்டிக் கொண்டிருந்தார். அப்போது சீனிவாசன், டே ஷாமு, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், திட்டமாட்டியே என்றார். அதை கேட்டபடி காஃபி குடித்து கொண்டிருந்த தினேஷுக்கு சிரிப்புடன் புரை ஏறியது. சிறிது நேரத்தில் நடந்த அனைத்தையும் சீனிவாசன் விவரமாக சொல்ல, ஷியாமலா அதை சிறிதும் சட்டை செய்யாமல், சரி விடுங்க, இதெல்லாம் வெட்டி வேலைன்னு நான் அப்பவே சொன்னேன். நீங்க தான் என் அம்மா ஆசைப்பட்டாங்கன்னு அஸ்தி கலசத்தை தூக்கிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுனீங்க. என்ன பிரயோஜனம்? 15,000 கடன் ஆனது தான் மிச்சம். வரட்டும் சந்தோஷ், உங்களை கெடுக்கிறதே அவன்தான் என்றபடி எழுந்து சமையற்கட்டிற்குள் சென்று விட்டார். அம்மாடி, புள்ளைய திட்டாத பாவம் என்றவருக்கு அருகில் வந்த தினேஷ், எப்பா, இந்த விஷயத்தை அவசியம் அம்மா கிட்ட சொல்லியிருக்கணுமா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போய் வேலையை பார்க்க வேண்டியது தானே என்றான். சீனிவாசன் சலிப்பாக, ஒவ்வொரு முறையும் அப்படித்தான் நினைக்கிறேன், ஆனா உங்க முகத்தையெல்லாம் பார்த்தா பொய் சொல்ல சங்கடமா இருக்கு என்றார். அதே நேரம் அலுவலகத்திலிருந்து வந்த சந்தோஷ், சாயந்தரம் தான் வந்தியா, டிராவல் எப்படி இருந்தது என்றான். சீனிவாசன் உடனே சிறுபிள்ளை போல அனைத்தையும் ஒப்புவித்தார். அப்போது சமையலறைக்குள் இருந்து வெளியே வந்த ஷியாமலாவும் ஹாலில் உட்கார்ந்து கொண்டிருந்த தினேஷும் ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டார்கள். என்னமோடா சந்தோஷ், மனசுக்கு ஒரு நிறைவே இல்லை என்றார். அப்போது முகத்தை அலம்பிவிட்டு வந்து துண்டால் முகத்தை துடைத்து கொண்டிருந்த சந்தோஷ், அட விடுப்பா, அம்மம்மாவுக்காக அவ்வளவு தூரம் போயிட்டு வந்திருக்க நீ, அதுவே பெரிய விஷயம். ஆமா, காசிக்கு போனா எதையாவது விட்டுட்டு வருவாங்களாமே, நீ என்னத்தை விட்டுட்டு வந்த என்றான் புன்னகையுடன். இந்த அசைவம் சாப்பிட்றத விட்டுட்டேன் என்றார் சீனிவாசன்.
உடனே தினேஷ் செல்லமான கோபத்துடன் அவருடைய கழுத்தை நெரித்தபடி, கொன்னுடுவேன் உன்னை, ஏற்கனவே வாரத்துக்கு ஒரு தடவை தான் கறிசோறு போடுறீங்க, இதில் அமாவாசை கிருத்திகை பிரதோஷம்னு மாசத்துல 2 சண்டே வீணா போயிடுது, இதுல நீ வேற இப்படி சொல்ற என்றான். ஷியாமளா சிரித்து கொண்டே, டேய், அவருக்கு மட்டும் ரசம் வச்சிடலாம் விடுடா என்றாள். செல்வராஜ் சென்ற கார் ஆல் செயின்ட்ஸ் சர்ச் என்ற தேவாலயத்திற்குள் நுழைந்தது. காரிலிருந்து இறங்கிய செல்வராஜ் தேவாலயத்தை நோக்கி நடந்தான். லேசான மலைத்தூறல் ஆரம்பித்தது. செல்வராஜ் உள்ளே சென்று ஃபாதர் லூத்தரை சந்தித்தான். இறுதி உரை முடிஞ்சது செல்வா, நீ ஏதாவது பேச விரும்புறியா? அதற்கு செல்வராஜ் இல்லை என்பதைப் போல தலையை ஆட்டினான். உறவினர் மடியில் உட்கார்ந்து கொண்டிருந்த சோஃபியா ஓடி வந்து செல்வராஜின் கையை பிடித்து கொண்டாள். சிறிது நேரத்தில் கிரேஸ் இருந்த சவப்பெட்டியை சுமந்து கொண்டு தேவாலயத்திற்கு அருகில் இருந்த டைகர் ஹில் சிமெட்ரி என்ற கல்லறை தோட்டத்திற்கு வந்தார்கள். மலைத்தூறலின் வேகம் சற்று அதிகரித்தது. கல்லறை தோட்டத்தில் இருந்த பிரான்சிஸ் சேவியர் என்ற பெயருடைய கல்லறைக்கு அருகில் குழி தோண்டி ஆயத்தமாக வைத்திருந்தார்கள். சவப்பெட்டியை அருகில் இறக்கி வைத்தவுடன் ஃபாதர் லூத்தர் புனித நீரை அந்த குழிக்குள் தெளித்தபடி பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார். கூட்டத்தினர் ஆமென் என்று மெல்லிய குரலில் முணுமுணுத்தார்கள். சற்றென்று அந்த பிராந்தியம் முழுவதும் இருள் கவ்வத் தொடங்கியது. விலை உயர்ந்த மரப்பலகைகளால் செய்யப்பட்டிருந்த சவப்பெட்டிக்குள் கிரேஸ் உறங்குவதை போன்ற தோரணையுடன் கிடத்தப்பட்டிருந்தாள். அந்த சவப்பெட்டி முழுவதும் அழகிய மர வேலைப்பாடுகளால் நிறைந்திருந்தது. கிரேஸ் எப்பொழுதும் விரும்பும் அலங்கார ஆடையை அவளுடைய உடலுக்கு அணிவித்திருந்தார்கள். அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த செல்வராஜின் கண்களில் கண்ணீர் தானாக வெளிவந்தது. தன் தந்தை அழுவதை பார்த்த சோஃபியாவிற்கும் கண்களில் கண்ணீர் வந்தது. பணியாளர்கள் சவப்பெட்டியை தூக்கி குழிக்குள் வைத்தார்கள். செல்வராஜுக்கு கிரேஸை கடைசியாக ஒரு முறை முத்தமிட வேண்டும் போல இருந்தது. மெதுவாக அந்த சவக்குழிக்குள் இறங்கியவன் கிரேஸின் நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டபடி, ஐ லவ் யூ ஸ்வீட் ஹார்ட், என்னைக்காவது நீ எங்க கிட்ட வந்துடுவேன்னு நான் உறுதியா நம்புனேன் என்றபடி அவன் கொண்டு வந்திருந்த சிறிய மரப்பெட்டி மற்றும் கிரேஸுக்கு விருப்பமான சில வெள்ளிப் பொருட்களை அவள் உடலின் மீது வைத்துவிட்டு மீண்டும் மேலேறி வந்தான். அனைவரும் கிரேஸ் இருந்த சவப்பெட்டியின் மீது மலர்களை தூவினார்கள். சோஃபியா சில மலர்களை தூவியபடி, ஐ மிஸ் யூ மாம், ஜீசஸ்க்கு என்ன பிடிக்கவே இல்லை, முதல்ல ஹேசலை என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாரு, இப்போ உங்களையும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாரு என்று நினைத்தபடி கண் கலங்கினாள். எஸ் சோஃபி டார்லிங், அதனால தான் நான் ஜீசஸை வெறுக்கிறேன். ஹீ இஸ் பவர்லெஸ். மம்மி உன்கிட்ட சீக்கிரம் வந்துடுவேன் என்ற கிரேஸின் குரல் சப்தமாக கேட்டது சோஃபியாவிற்கு. அதிர்ச்சியுடன் அங்கும் இங்கும் திரும்பி பார்த்தாள். அவளைத் தவிர வேறு யாரும் கிரேஸின் குரலை கேட்காததைப் போல நின்று கொண்டிருந்தார்கள். கிரேஸின் சவப்பெட்டியை மெதுவாக மூடினார்கள். கிரேஸின் முகம் முழுவதுமாக மறையும் முன் அவளுடைய ஒரு கண் மட்டும் திறந்து தன்னை பார்ப்பதை சோஃபியா உணர்ந்து கொண்டு பயத்தில் செல்வராஜை இறுக்கமாக கட்டிப்பிடித்து கொண்டாள். கிரேஸ் இருந்த சவப்பெட்டியின் மேல் அங்கிருந்த பணியாளர்கள் மண்ணை தூவ ஆரம்பித்தார்கள். அங்கிருந்த அனைவரும் அமைதியாக கலைந்து செல்ல ஆரம்பித்தார்கள். செல்வராஜ் சோஃபியாவை தூக்கி கொண்டு நடந்தான். சோஃபியா அவனுடைய தோளில் சாய்ந்தபடி கிரேஸின் உடல் புதைக்கப்படும் இடத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது ஃபாதர் லூத்தர், செல்வா, கிரேஸ் சவப்பெட்டிக்குள்ள ஏதாவது விலை உயர்ந்த பொருளை வச்சியா என்றார். எஸ் ஃபாதர். என்ன அது? செல்வராஜ் விரக்தியாக புன்னகைத்து கொண்டே, கிரேஸ் தான் அந்த விலையுயர்ந்த பொருள் ஃபாதர் என்றான். லூத்தர் அவனுடைய தோளை ஆறுதலாக தொட்டபடி, உன் துக்கம் எனக்கு புரியுது செல்வா, இப்ப எல்லாம் கல்லறைக்குள்ள வைக்கிற விலை உயர்ந்த பொருளை திருடுறதுக்காகவே ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏதாவது தங்கம் வெள்ளின்னு இருந்தா அதுக்கான பாதுகாப்பையும் ஏற்பாடு பண்ணணும். இப்ப எல்லாம் சிமெட்ரிக்கு நைட் வாட்ச்மேன் வேலைக்கு யாரும் வர்றதில்லை என்றார். செல்வராஜ் சலனமின்றி, அவ அடிக்கடி உபயோகப்படுத்துற ஒரு சின்ன மரப்பெட்டியை அதுக்குள்ள வச்சேன், அது அவளுடைய அம்மா கொடுத்ததுன்னு அடிக்கடி சொல்லுவா என்றான். அதே நேரம் கிரேஸின் சவக்குழியை மணலை கொண்டு மூடியபடி இருந்த ஒருவன் தனக்கு அருகில் இருந்தவனிடம், டேய், சீக்கிரம் வேலையை முடிக்கணும், மழை பலமா வர ஆரம்பிச்சிடுச்சு பாரு என்று சொல்ல இருவரும் வேகமாக செயல்பட ஆரம்பித்தார்கள். அரை இருட்டில் சவப்பெட்டியின் மேல் ஏற்கனவே கொட்டப்பட்டிருந்த மணல் நன்றாக அசைந்ததை அந்த பணியாளர்கள் இருவரும் கவனிக்கவில்லை. கிரேஸின் உடல் புதைக்கப்படும் குழியைச் சுற்றி இருந்த அனைத்து மரங்களின் கிளைகளிலும் நூற்றுக்கணக்கான காகங்கள்
எவ்வித ஓசையும் எழுப்பாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்ததை அவர்கள் கவனிக்கவில்லை. அனைத்து காகங்களின் ஒரு பக்க கண்களும் கிரேஸின் சவக்குழியையே பார்த்து கொண்டிருந்தன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.